வணக்கம். இந்த பிஸ்னஸ் மித் சீரீஸில் 6வது தவறான நம்பிக்கையாக நம்ம பார்க்க போகிறது, என்னோட ஸ்டாஃப் எனக்காக வேலை செய்யணும், நான் சொன்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? அதுதான். நம்ம பணியாளர்கள் நமக்காக வேலை செய்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலையை எடுத்து அந்த வேலையில் கவனம் செலுத்தி செய்யும்போது பிஸ்னஸ் பல மடங்கு வளரும். ஸோ நம்ம ஸ்டாஃப் எடுத்து நம்ம மேனேஜராக இருக்கட்டும், சூப்பர்வைசராக இருக்கட்டும், இல்லை நம்ம சேல்ஸ் பர்சனாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ரோல் கிளாரிட்டி, தினசரி பேசிஸில் அவங்க இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுத்து, அதற்கான மெட்ரிக்ஸை கொடுத்து, அவங்களுக்கு கேபிஐ செட் பண்ணி, ஒவ்வொரு ப்ராசஸையும் அதோட ரிசல்ட்டையும் இப்படி தான் மெஷர் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்களையே அந்த மெட்ரிக்கை நோக்கி இயங்க வைக்கும்போது அவங்களோட எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்கும். சார் சொன்னார் செய்யணுன்றதுக்கு பதிலாக இந்த விஷயத்தை நம்ம ஏன் செய்கிறோம், இது செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை எப்படி செய்யணும் அப்படின்ற தெளிவு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களாம் முடிவு எடுத்து அவங்களா நல்ல மேனேஜர்களாகவும் நல்ல தலைவர்களாகவும் வளர்ந்து நம்ம பிஸ்னஸை வளர்க்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக முடிவெடுப்பது எத்தனை பேர், அப்போ எத்தனை மூளைகள் நம்ம கம்பெனி வளர்ச்சிக்காக செயல்படுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நிலவரத்தில் நீங்கள் மட்டும்தான் கம்பெனி முன்னேற்றத்திற்காக யோசிக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் உங்கள் மேனேஜர்கள் செய்யணும். அப்போ நீங்கள் மட்டும் யோசிக்கிறீங்க, உங்கள் மேனேஜர்கள்லாம் செய்கிறாங்க. அப்போ நம்ம கம்பெனி 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட 10 மேனேஜர்கள் இருக்காங்க. 10 பேரையும் யோசிக்க வச்சிங்கன்னா அழகாக உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சி 10 மடங்கு வளர்ந்து 10 கோடி ரூபாய் ரீச் பண்ணும். 100 பேர் நம்ம கம்பெனியில் இருக்காங்க, 100 பேரையும் யோசிக்க வச்சோம், அவங்களோட சிந்தனையை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா கம்பெனி 100 மடங்கு சுலபமாக வளர முடியும். அப்போ அண்டர்லைன் ஃபேக்ட் இதுதான். நம்ம ஸ்டாஃபுக்கு ரோல் கிளாரிட்டி கொடுத்து அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷனை கேபிஐ மூலமாக மெஷர் பண்ணி அவர்களாகவே இயங்க வைக்கும்போது நம் பிஸ்னஸ் பல மடங்கு வளர்கிறது. இது புரியுதா? இப்போ நம்ம பீப்புளை இண்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக செயல்பட அலோவ் பண்ணலாமா? இதற்கு உங்களுக்கு பிஸ்னஸ் சிஸ்டம், அதாவது நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய சிஸ்டமும் கேபிஐ மெத்தடும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எப்படின்றது நம்ம பிசிபி ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.